வெள்ளக்குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1970லேருந்து 77க்குள்ளே எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் எங்கள் டைரக்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா ட்ரெயினில் எழுதி விடுறது, இவன் இங்கேருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் பாட்டு கட்டுற ஆள், அவன் அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டர்கள்லாம் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை நீ செலக்ட் பண்ணீங்க, அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியா போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம ஹரிஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக இந்த கூத்துப்பற்றையில் மட்டுமே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து என்னென்ன சிரமப்படணுமோ அத்தனை சிரமம் பட்டு இன்றைக்கி இந்த வெள்ளக்குதிரை இந்த படத்து மூலமாக எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். அதில் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, இவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தா புதுசாக அசிஸ்டண்ட் டைரக்டர் வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்த பாலன், அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து. ஆனால் அவருக்கு வசந்த பாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சத்யஜித் ரே, மிருண்டால் சென், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழிய அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்களே ஒழிய அதிகமாக உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது. அது மாதிரி இந்த ஓரி 13 வருஷம் இந்த கூத்துப்பற்றையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க போது அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அந்த கூத்துப்பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு. அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பற்றையில் நானும் செல்வமணி சிரிச்சுக்கிட்டு அவர் இங்கே சாஷ்டாங்கமாக இருந்தார். ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஷ்டாங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய நன்றிங்கிறது நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா அப்படி, அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது. அதனால் அவர் விதார்த்து சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். உங்களுடைய கேரக்டர் என்னன்னு, உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு அது எல்லா விதத்துலையும் இனிமேல் ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில்.
ஆனால் அந்த 13 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கியிருக்காங்க. கேமராமேன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாகி போகும். ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும், அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் 48 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள், எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இருக்கிறதே எங்கள் 30-40 வீடு தான் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வெள்ளை குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நான் வந்து இயக்குனர் சரண் என்கிட்ட வந்து இதை சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது. மைனா படத்தில் எவ்வளவு அனுபவம் கிடச்சிது, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆழப்பிரியுது. நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் வந்து ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள், இவங்க பட்ட சிரமங்கள் கேட்க கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓரி வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் சார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதில் அவனும் என் கூட நடித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு வந்து கூத்துப்பட்டறை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் வந்து ஓரி தான். அப்போ ஓரி என்னை கூத்துப்பட்டறையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். ஆனால் அவன் வந்து அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார். அவன் வீட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம வந்து பெட்ஷீட்டு தலானிலாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் வந்து ரொம்ப க்ளீனாக டவல்கள்லாம் வச்சுருப்போம், அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏதாவது கசங்கிட்டால் உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான். அவன் எனக்கு அது வந்து அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான், வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் உடனே கிளாஸ் எடுப்பான், இந்த விதையில் எவ்வளோ இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும். இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும், அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்றைக்கி வந்து மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு இடையில் அந்த கை குழந்தையா இருக்கல, சரி ஒய்ஃபு வந்தப்புறம் வந்து இவன் மாற்றிட்டானா அல்ல இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அது அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் வந்து பேசும்போதே வந்து ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படி தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள். பேசுகிறது எல்லாத்தையும் கேட்பான். அவன் இப்போ வரையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமான நண்பன். இப்போ ஃபோன் பண்ணாலும், இப்போ இதுக்கு வந்து முந்தானத்தை ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா, தங்கச்சி எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்கா, அப்புறம் வேறு அப்படின்னா, என்ன கண்ணு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறத குழந்தைகளை நிறைய நம்மளோட விஷயமே குழந்தைகளை பெற்றுக்கிறது தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனோட எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் டீச்சராகவே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பன். எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஷூட், எனக்கு இப்போது நான் அதை விட்டுட்டு டேரக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா,
நான் அவன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன். ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், சினிமா ஆஃபீஸ், அங்கே ஒரு இயக்குனர் வந்து தொட்டுப்பார் பேரரசாருடைய அசிஸ்டண்ட் நந்து வந்து அங்கே இருக்கார். என்னை ஆல்ரெடி அவர் ஒரு படம் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னும் இங்கே அப்படின்னு, இல்லை சார் என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் ஹீரோவாக அறிமுகமானதே வந்து இவன் வீட்டில் இருந்தான். அதனால் எனக்கு வந்து அது ஓரி வந்து ரொம்ப நெருக்கமான ஒருத்தன். அதனால எனக்கு வந்து அவனுடைய நல்ல விஷயங்கள்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போதும் அங்கே போனேன். இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் முதல் நாள் கேட்கும்போதே வந்து சார் காலைல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் அவரை நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனால் நான் வந்து நான் போனால் போதும் எனக்கு அது அவன் இல்லைனாலும் அவன் ஒன்றும் வருத்தப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரியல, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம்னா கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அதாவது படம் பேர் இவ்வளோ வாங்கிருச்சு, பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது, பணமும் சேர்த்து வாங்கிடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சரண் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட அந்த படம் 1 வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்திலே இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை. திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்கிறான், அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னா, நான் உனக்கு ட்ரெய்லர் எதுவும் அனுப்புகிறேன்னு. அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பார்க்குறேன், நீ என்ன பண்ண? நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகளுக்கு போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோடய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் இவங்க அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும். ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி, ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை வந்து இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம். நானும் தம்பின்னு இப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம் 2 பேரும், இங்கே தான் தங்க போகிறோமா, ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது, ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா. ஆனால் எங்களுக்கு சௌரியமெலாம் நடந்தது, எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை, நான் கூடவே பார்த்துட்டேன். ஆனால் இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எங்கள் ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டாக இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால் நீங்கள் பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமாக அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளோ ஆரம் இருக்குது, உங்களோட மகுடத்தில் இத்தனை வைரங்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 54 இது இருக்குது உங்கள் வைரங்கள் உங்கள் மகுடத்தில் இருக்குது. நிச்சயமாக தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்கள் மகுடத்தில் ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் வந்து 2 திரைப்படங்கள் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியலாக, இப்போ நான் அப்படி தான் நான் படம் போடுறேன். இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோடு சரி. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க, இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு, இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் வந்து எனக்கு 22 வயசு நான் உள்ளே போகும்போது, அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஒரு 100 படங்கள் பார்க்கும்போது முடிவு பண்ணேன், வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அது எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன். நான் வந்து பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன், முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதை படத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 1985 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு.
அப்போ நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்ருக்கேன். அப்போ மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து வந்து அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிறவர் நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அப்போது யார் நீ என்னன்னா நம்ம திரைப்படக் கல்லூரி படிச்சுருக்கேன். அப்படியா சரி பார்க்கலான்னாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னார் சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். 1985 அது ஜூன் நினைக்கிறேன், ஜூன் மாதம் மே ஜூனில் நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துட்டு அவர் நான் வந்து வடபழனியில் இறங்கணும். அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபழனியில் இறங்கணும். குட்லக் தேட்டரில் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார். வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார். படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டு இருந்து கார் நிறுத்திட்டார். இது படம் நல்லா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். யோ கார் விட்டுருங்க ஏன்னாரு. நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கும் வேறு சொல்கிறான்னு. எப்படி இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது, கிழவன் காதில் யாரையா பார்க்குறது இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் படம் நல்லா இருக்கும். அப்படியா ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஒன்றா நீ எங்கிட்ட வா, ஓடலைன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டார். படம் வந்து 2 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நான் பார்த்து 2 மாதம் கழிச்சு நான் டெய்லி கோயிலுக்கு போகிறது எப்படியாவது இந்த படம் ஓடினான் அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன். என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையாக படத்தோட இதோ வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு 3-4 நாள் கழிச்சு உடனே என்னை வர சொன்னார். அவரே வர சொன்னார். வர சொல்லி வாயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சதுன்னு நான் சொன்னேன். சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பாரதி ராஜா தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எங்கள் டைரக்டர் கதை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறார். எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது. அவர் குடும்ப வாழ்க்கையோ அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேறு படம் இருக்குது, சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன். சரி நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போ தான் முதல்ல பார்த்தா நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து எல்லாமே வந்து விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில். நான் பார்த்தேன் என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேறு சினிமாவாக இருக்குங்கிறாங்களேன்னா நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது. அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேற ஒரு கலர் இருக்குது. இது படம் எப்படி ஆச்சு, பேன் இண்டியாக்கா அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷ்னலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேற்று நான் டைரக்டராக அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சுன்னு சார். அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர். அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமாக போகும்போது அவர் பார்த்துருப்பேன். அவர் சொல்லும்போது சொன்னார் ஒரு தடவை, என்ன உங்கள் டைரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவன் அப்படின்னாரு. அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சலிப்பில் வந்து ஒன்று பார்த்தேன். அதில் சிவாஜி சார் 60% நடந்துகிட்டே இருக்காருங்க. வேகமாக நடக்கிறார், மெதுவாக நடக்கிறார், சோகமாக நடக்கிறார், சந்தோஷமாக நடக்கிறார், லெஃப்ட்டில் திரும்புறாரு, ரைட்டில் திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது. என்னன்னா எதுக்கு திரும்ப சொல்கிறானே எனக்கு தெரியாது. இல்லை சார் இங்கே பாருங்க அண்ணன் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்குடா திரும்பணும், இல்லை நீங்கள் பாருங்கண்ணே இங்கே பாருங்கண்ணே, எதுக்குப்பா நடக்கணும், இல்லை கொஞ்சம் வேகமாக நடங்க. அப்புறம் வந்து உடனே அண்ணனை கூப்பிடு சார், அண்ணன் வாங்க இங்கே நடங்க, சன்செட் எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மா பார்க்குறேன்னா, பொண்டாட்டியை பார்க்குறேன்னா, அப்பாட்டியை பார்க்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நேற்று நான் வந்து ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன். அதில் ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குனர் மண்டையில் தான் இருந்திருக்கு. அப்போது அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்கிருக்காரு. அதாவது வந்து பாரதிராஜா சார் மட்டும் இல்லை, சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவில் இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன், அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜே அங்கே இல்லை. ஒரு மரம் செடி 2-3 கூட்டுங்க, அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே இருக்குது. அப்போது ஒரு கலைஞனுங்கிறவன் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை இன்னைக்கு யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி